Good morning students. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா மைக்ரோஸ்கோப் பற்றி பார்த்துருப்போம், அதோட டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த லெசனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செல் தியரி. ஓகேவா. ஸோ செல் தியரியை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1833 இந்த இயர் ஜெர்மன் botanist மேத்தியாஸ் கிளிடன் அண்ட் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் தியோடர் ஸ்வான் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாங்கன்னா செல் தியரியை ப்ராப்பர் டெஃபினிஷனோட ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் எப்படின்னா ஸ்வீடன் ஸ்வான்னு சொல்லுவாங்க, ஸ்வீடன் ஸ்வான். பட் ஃபுல் நேம் படிச்சுக்கிறது இட் இஸ் அ பெட்டர் ஃபார் 1 மார்க் டெஸ்ட். ஓகேடா. தென் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல், அந்த செல் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ஆர்கானிசம் அப்படிங்கிறத ஒரு தியரி மூலமாக, அதாவது வாட் இஸ் தட் எதிக்கல் தியரிஸ் மூலமாக பிரின்சிபல்ஸ் மூலமாக முன் வச்சாங்க. அப்போ அவங்க சொன்ன தியரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆல் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் செல், எல்லா உயிரினமும் செல்லால் ஆனது. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். ஒரு புதிய செல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் மூலமாக உருவாகும். ஆல்ரெடி இருக்கிற செல் டிவைட் ஆகி ஒரு புதிய செல்லை உருவாக்கும். அப்படி தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செல்ஸ் டிவைட் ஆகிருக்கும், டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். அடுத்து செல் கண்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த செல்லுக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ், அதுக்குள்ளே குரோமோசோம் இருக்கும். அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுக்கு கொண்டு போகப்படும் அப்படிங்கிறதையும் செல் தியரியில் முன் வச்சாங்க. லாஸ்ட் பாயிண்ட், எல்லா மெட்டபாலிக் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனுமே எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் த செல். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் முன் வச்சாங்க. செல் தியரி கண்டிப்பாக கேட்பாங்க. 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸ்வீடன் அண்ட் ஸ்வான் ப்ரப்போஸ் த செல் தியரி இன் த இயர் 1833. 4 பாயிண்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், எல்லா ஆர்கானிசம், ஆல் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல் அண்ட் நியூ செல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த pre-existing cell by the cell division. And third point, all the cell contain a genetic material, it's transferred from parent to the offspring. Then last point, all metabolic reaction takes place inside of the cell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி அப்படிங்கிறது என்னென்னா செல் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் ஃபார் ஆல் ஆர்கானிசம் இஸ் இட், பட் 1 or 2 type of organism does not follow the cell theory. So it is called as a exception of cell theory. For best example is virus. How virus is called as what? Biologist puzzle. Why? It show the living and non-living characters. So it is called as a biologist puzzle, is it that? So viruses is types of virus, virion, virusoid, prions பார்த்திருப்போம் இல்லையா. So viruses, virions and prions are the exception to cell theory. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுனா என்ன இருக்கணும்? சைட்டோபிளாசம் இருக்கணும், நியூக்ளியஸ் இருக்கணும். அது ரெண்டையும் சேர்த்துன டேர்ம் தான் புரோட்டோபிளாசம் சொல்லுவோம். So what is mean by protoplasm? I will be asked in the question and session. Protoplasm அப்படிங்கிறது என்னடா? The combine of cytoplasm and nucleus is called as a protoplasm. ஸோ ஒரு செல்லுனா கண்டிப்பாக அதுக்குள்ளே செல் ஆர்கனல் சைட்டோபிளாசமும் இருக்கணும், நியூக்ளியஸும் இருக்கணும். அப்போனா தான் நம்ம அது செல்லுன்னு சொல்லுவோம். பட் இந்த விராய்ட்ஸ்லேயும் ப்ரியான்ஸ்லேயும் என்ன இருக்காது அப்படின்னா புரோட்டோபிளாசம் இருக்காது. ஸோ இட் இஸ் த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த செல் அண்ட் இது இல்லாதனால இட் எக்ஸிஸ்ட் அஸ் அ ஆப்ளிகேட் பேராசைட். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கக்கூடியதாக நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் parasite அப்படின்னு சொல்லுவோம், which are subcellular in nature. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம் தியரி. ஸோ வாட் இஸ் மீன் பை புரோட்டோபிளாசம் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த புரோட்டோபிளாசத்தை பற்றின தியரியை பல பேர் முன் வச்சாங்க. இட் இஸ் யோர் புக் பேக் கொஷின். புரோட்டோபிளாசம் தியரி யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். கார்டி ஃபர்ஸ்ட் அப்சர்வ் த புரோட்டோபிளாசம். இது போன வருஷம் 1 மார்க் பப்ளிக் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அப்சர்வ் பண்ணது யார், பேர் வச்சது யார் என்னன்றதை 1 மார்க் பப்ளிக் 1 மார்க் இது. ஸோ கார்டி is the first observed protoplasm. Felix Dujardin observed a living juice in animal cell and it is called as sarcode. Purkinje coined the term protoplasm for sap inside the plant cell. Hugo von Mogel 1846 indicate the importance of protoplasm. So observe பண்ணது ஒருத்தர், அதுக்கு டேர்ம் பண்ணது ஒருத்தர், சார்கோடுன்னு ஒருத்தர் சொன்னார். கடைசியாக ஹூகோ வான் மோகல் அப்படிங்கிறவர் இம்பார்ட்டன்ஸ் புரோட்டோபிளாஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஸ்டடி ஆல் த சயின்டிஸ்ட் நேம் வித் தயர் இன்வென்ஷன். சரிங்களா.
தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் கர்ல்ஸ் அப்படிங்கிறவரை 1861 என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் புரோட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் சார்கோடுன்னு சொல்கிறாங்க. நம்ம இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றின ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் தான் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்கல்ஸ் அப்படிங்கிறவரை 1861. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோபிளாசம் தியரி. பை ஹர்ட் விக் அண்ட் ஹக்ஸ்லி ப்ரொப்போஸ் த புரோட்டோபிளாசம் as a physical basis of life அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணது ஹக்ஸ்லி. தென் அதோட பேசிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். புரோட்டோபிளாஸ்டோட நேச்சரை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொன்னவர் யார், கொலாய்டல் அப்படிங்கிறத சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர் and Hardy. Fisher in the year 1894, Hardy in the year 1899. So first protoplasm அப்படிங்கிறது என்ன திங்க் பண்ணாங்கன்னா இட் இஸ் a made up of water இருக்கலாம், அது நிறைய சொல்யூட்ஸ் இருக்கலாம். அந்த சொல்யூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட், மினரல்ஸ், விட்டமின், ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இப்போ இந்த சொல்யூட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனஸ் இன் நேச்சர், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். இது எல்லாமே எங்கே the dissolve ஆகும்னு பார்த்தோம்னா it all in nature of soluble in water or heterogeneous. It is a different type, so it is not a soluble in water, so insoluble in water. Then which is the basis of a colloidal nature? So what is that? First protoplasm primarily it is made up of water and solutes ன்னு சொல்லியிருக்காங்க. It is a solute means it include the substance, carbohydrate, fatty acid, glucose, amino acid, minerals, vitamin, hormone, all the things. இதில் 2 types இருக்கு. It is a homogeneous or heterogeneous. Homogeneous means it is a water soluble materials. Heterogeneous means it is a water insoluble material. சரிங்களா? தென் அடுத்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்தோம்னா த புரோட்டோபிளாசம் எக்ஸிஸ்ட் எய்தர் இன் செமிசாலிடாக இருக்கலாம், இட் ஸ்டேட் கால்டு ஜெல் டியூ டு சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேரியஸ் கெமிக்கல் பாண்ட் ஆர் மேபி லிக்விட் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா சோல் அப்படின்னு சொல்லுவோம். சோலேஷன், ஜிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோபிளாசம் செமி சாலிடாக இருந்ததுன்னா, அண்டர்லைன் தட் செமி சாலிடாக இருந்ததுன்னா ஜெல். எதனால அப்படின்னா சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறனால. இதுவே லிக்விடாக இருந்ததுன்னா சோல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் அதுதான் பார்த்துருக்காங்க. அந்த கொலாய்டல் புரோட்டோபிளாசம் ஜெல் ஃபார்மில் வாட் இஸ் தட் கேன் சேஞ்ச் இன்டு சோல், தட் இஸ் கால்ட் அஸ் சோலேஷன். ஜெல்லாக இருந்து, அதாவது ஜெல்லி லைக் பார்த்துருக்கீங்களா கொலன்னு, அது சாலிடாக மாறுச்சு அப்படின்னா, செமிசாலிடாக மாறுச்சு அப்படின்னா சோலேஷன். அந்த சோல் ஜெல்லாக மாறுச்சுன்னா ஜிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் தட்? எஸ். தென் அதோட நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோபிளாசம் டிரான்ஸ்லுயன்ட், அதுக்கு ஓடர் இருக்காது, வாசம் இருக்காது, பாலிஃபேசிக், அதில் வாட்டர் மட்டும் இருக்காது, நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன்வால்வ்ட் இன் தட் ஃப்ளூயிட், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பாலிஃபேசிக் ஃப்ளூயிட். அண்ட் கிறிஸ்டல் கொலாய்ட் சொல்யூஷன் விச் இஸ் மிக்சர் ஆஃப் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா then it is a chemical substance forming a crystalloid. It is called as a true solution. Sugar, salt, acid, base, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா true solutions. And other forming colloidal solution that contain only protein and lipid. Underline that. What is meant by true solution? It contains sugar, salt, acid, bases, and others forming the colloidal solution, protein and lipids. Then it is the most important property of the protoplasm, exhibit 3 main phenomena. ஒன்று Brownian movement. Brownian movementனா தெரியும், random movement. Is it that? அமீபாய்டு மூமெண்ட். அமீபா பார்த்துருக்கீங்களா? ஒன்ஸ் ஒரு செல் உயிரியில் அது என்னாகும் அப்படின்னா அதோட சூடக்கூடிய கால்களை என்ன பண்ணும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் மூலமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சு போகும், அமீபாய்டு மூமெண்ட்டாக. இல்லை அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விஸ்காசிட்டி ஆஃப் புரோட்டோபிளாசம் இட் இஸ் ரேஞ்ச் ஃப்ரம் 2 to 20 சென்டிபாய்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.4. pH, அதோட pH பார்த்தோம்னா அரவுண்ட் 6.8 அண்ட் கண்டெயின் 90% வாட்டர் அண்ட் 10% இன் டார்மன் சீடு. அப்ராக்சிமேட்லி 34 எலமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஒன்லி 30 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 13மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 13 என்னென்னு கொடுத்துருக்காங்க.
that is at carbon, hydrogen, oxygen, nitrogen, chlorine, calcium, potassium, sodium and sulfur, magnesium, iron, ferrous. Okay vada. So carbon, hydrogen, oxygen, nitrogen form the 96% of the protoplasm சொல்லிருப்பாங்க. So protoplasm is neither good or nor conductor of electricity. Then அடுத்து delimiting membrane is contact with water and solidified when heated. Cohesiveness அப்படிங்கிறது attachment பற்றி சொல்லியிருப்பாங்க. அது particlesலாம் இருக்கலாம், இல்லைனா it may be molecules or particles adhered with each other one by one. It is forces van der Waals bond அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அது வந்து ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா in between forces is called as a van der Waals bondன்னு சொல்லுவோம், that hold a long chain molecules together. So it is property varies with the strength of these forces. இந்த ஃபோர்ஸை பொறுத்து தான் அதோட வயபிலிட்டியும் அதோட நேச்சரும் இருக்கும். சரியா? அடுத்து லாஸ்ட் கான்ட்ராக்டிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வாட்டர் எக்ஸ்பெஷலி ஃபார் ஸ்டொமேட்டல் ஆப்ரேஷன். அந்த ப்ரோட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கி விரியும். இஸ் இட் தட் எக்ஸாஸ்மோசிஸ் எண்டாஸ்மோசிஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இட் இஸ் அ கான்ட்ராக்டிலிட்டி. தென் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ப்ரோட்டீனும் லிப்பிடும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் சர்ஃபேஸ் டென்ஷனை கொடுக்கும். ஹென்ஸ் they are found of the surface forming membrane. On the other hand NaCl sodium chloride மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா high surface tensionனை கொடுக்கும். So they occur in deeper parts of the protoplasm. It is fully depending upon the protoplasm theory. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா செல் சைஸ் அண்டு ஷேப். இப்போ எல்லா செல்லும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமா, ஒரே சைஸில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? அப்போது செல் சைஸும் ஷேப்பும் கண்டிப்பாக வேரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த செல்லெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா சிமிலர் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும், ஆர்கனெல்லாம் கம்பைன் ஆகி ஆர்கன் சிஸ்டம். ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் ஆக நம்ம வந்து ஒரு ஆர்கானிசமாக ஃபுல்லாக நம்ம வந்து மெடப்பப் ஆயிடுவோம். அப்போ ஆர்கானிசம் உருவாகணும் அப்படின்னா பேசிக் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல். ஓகே மேடம்? ஸோ அதோட ஷேப் பாருங்கள். ஷேப் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஒன்று காட்டிலும் இன்னொன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாக்டீரியாவை வந்து ரொம்ப வெல் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? காக்கை, ராட் ஷேப் பாக்டீரியா, கமா ஷேப் பாக்டீரியா, இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து T4 TMV ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்தது இல்லையா? எஸ். இன் ஃபங்கை அப்படின்னு பார்த்தோம்னா குளோபுலார் அண்ட் அதில் இருந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதோட ஸ்போர், ஃபங்கையோட ஸ்போரு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று வேரியாக இருக்கும். தென் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல் வேரி இன் ஷேப் அக்கார்டிங் டு their செல் டைப். பேரன்கைமா, அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் பேரன்கைமா, மீசோஃபில், பாலிசேட், இதெல்லாம் நம்ம அனாட்டமி படிக்கும்போது படிப்போம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லோட சைஸும் ஷேப்பும் வேரி ஆகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் செல் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் செல் பார்க்க போகிறோம். இட் இஸ் a 3 type of cell: prokaryote, mesokaryote, eukaryote. இட் இஸ் தட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். எப்பவுமே நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் படிக்கிறோம், சப்டிவிஷன் படிக்கிறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இதுவே நான் நம்பரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இஸ் இட் தட்? இதுவே ஆர்கானிசம் இருந்தால் பிளான்ட் செல், அனிமல் செல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். இங்கே நான் எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு டைப் ஆஃப் செல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய செல் மெட்டீரியல்ஸை பொறுத்து நான் வந்து இங்கே வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ப்ரோகேரியாட், மீசோகேரியாட், யூகேரியோட். ப்ரோனாவே நான் வந்து ஸ்ப்ளிட் த வேர்ட் படி சொல்லியிருக்கேன். ப்ரோகேரியோட் அப்படின்னா ப்ரோனா ப்ரிமிட்டிவ், கேரினா நியூக்ளியஸ். அப்போது ப்ரிமிட்டிவ் ஃபார்ம்ல நியூக்ளியஸ் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெவலப் ஆகிருக்காது, ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see the ப்ரோகேரியோட்ஸ் பார்க்கலாம். ப்ரோகேரியோட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தை ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி.
ப்ரோனா ப்ரிமிட்டிவ், கேரியானா நியூக்ளியஸ். அப்போது இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா டிஎன்ஏ லைஸ். டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியாய்டு. அந்த நியூக்ளியர் மெம்ப்ரேன் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நியூக்ளியாய்டு அப்படின்னா 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் இஸ் டஸ் நாட் ஹாவ் அ நியூக்ளியர் மெம்ப்ரேன் ஆர் ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நியூக்ளியாய்டு. இதை வந்து நம்ம வந்து ட்ரூ நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போது இங்கே என்னென்னா டிஎன்ஏஸ் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். இங்கே டிஎன்ஏல என்ன இருக்காதுன்னா ஹிஸ்டோன் அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸும் இருக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோகேரியாட்டுக்கு பாக்டீரியா, பிஜிஏ ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா அண்ட் ரிக்கட்சியா அண்ட் ஸ்பைரோகீட்டா இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரோகேரியோட். தென் அடுத்து மீசோகேரியோட் அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1966 சயின்டிஸ்ட் டோட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஷேர் த கேரக்டர்ஸ். எந்த கேரக்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கும்? ப்ரோகேரியாட் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸையும் யூகேரியாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸையும் ஷேர் பண்ணி இன்பிட்வீன் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசோனா மிடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்கும் யூக்கும் இடையில இருக்கிறத மீசோகேரியோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஆர்கானிசம் என்ன சொன்னால் இன்டர்மீடியேட் பிட்வீன் ப்ரோ அண்ட் யூகேரியோட். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும், அதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன மட்டும் இருக்காது கம்பேர் பண்ணும்போது வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னா ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் லைக் ஜிம்னோடினியம், பெரிடினியம் அண்ட் டைனோஃப்ளஜலேட் இதெல்லாம் இதுக்கு மீசோகேரியோட்டுக்கு எக்ஸாம்பிள். யூகேரியோட்னா நம்மளாம் யூகேரியோட் தான். நல்லா வெல் டிஃபைன்டு செல். அந்த செல்லை பார்த்தோம்னா அதில் என்ன ஆர்கனல்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் யூகேரியோட்ஸ். அந்த டிஎன்ஏ நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்ப்ரேன் ஃபுல் பிளட்ஜான ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் யூகேரியோட். நாட் ஒன்லி நியூக்ளியஸ், மெம்ப்ரேன் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ். என்னெல்லாம் மெம்ப்ரேன் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ்? குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி வெல் டிஃபைன்டு செல் ஆர்கனல்ஸும் இருக்கணும், வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸும் இருக்கணும். ஸோ தட் செல் இஸ் கண்டைன் அ யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Yes, then few organelles may have risen by endosymbiosis and living inside the another cell. The organelles like mitochondria இருக்கட்டும், chloroplast இருக்கட்டும் will support to the theory. Then next plant cell. நம்ம நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம்? அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகேரியோட்டிக் செல்லுன்னு பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட் செல். அனிமல் செல் ஜஸ்ட் உனக்கு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அனிமல் செல் பாருங்கள். அனிமல் செல் இஸ் சரௌண்டட் பை அ நியூக்ளியர் செல்லுலார் செல் மெம்ப்ரேன். இங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னா செல் வால் இருக்காது. that is replaced by the cell membrane or plasma membrane. Cell membrane க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா plasma membrane. Inside the membrane, இந்த membraneக்கு உள்ள தான் protoplasm இருக்கும். இந்த protoplasmங்கிறது என்னது? சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்தது தான் protoplasm. செல் ஆர்கனல்ஸ், என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்கை பாடிஸ் இருக்கும், சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம், ரைபோசோம் அண்ட் சைட்டோஸ்கெலட்டன் சிஸ்டம்ஸ். இது எல்லாமே சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனிமல் செல். நெக்ஸ்ட் we will go to the detail in plant cell. ஸோ டிப்பிக்கல் பிளான்ட் செல் பார்த்தோம் அப்படின்னா செல் வால் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா லார்ஜ் டயக்ராம் பாருங்கள், இதுதான் பிளான்ட் செல். பிளான்ட் செல்லை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்குது. சென்டரில் ஒரு லார்ஜ் வேக்யூல் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம் அண்ட் வாட் இஸ் அட் கோல்கை பாடிஸ், குளோரோபிளாஸ்ட். இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோபிளாசம். இப்போ ஒன் பை ஒன்னாக இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு
படிக்க போகிறோம். பிளான்ட் அப்படிங்கிற பாட்னி அப்படிங்கிறனால பிளான்ட்ஸில் இன்டெப்த்தாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். ஸோ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு லிவிங் கண்டென்ட்னு சொல்லிட்டேன். இட் இஸ் சரௌண்டட் பை அ பிளாஸ்மா மெம்ப்ரேன். இட் இஸ் அ கலர்லெஸ் மெட்டீரியல். இது எங்கே இருக்கும் அப்படின்னா த்ரூ அவுட் த செல் பரவி இருக்கும். இந்த புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்ட் அதர் ஆர்கனல்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். என்னென்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். Ions, amino acid, monosaccharide, water, macromolecules, nucleic acid, proteins, lipids, polysaccharides. இது வந்து கலர்லெஸ், இதுக்கு கலர் கிடையாது. ஜெலாட்டினஸ் இன் ஜெல்லி லைக் நேச்சராக இருக்கும். எலாஸ்டிக் அண்ட் கிரானுலார். இட் அப்பியர்ஸ் foamy due to the presence of large number of vacuoles. It responds to the stimuli like ஹீட்டாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் கரண்ட்டாக இருந்தாலும் சரி, கெமிக்கலாக இருந்தாலும் சரி, என்ன போட்டாலும் இந்த புரோட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we will see that cell wall. It is outermost covering. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? பிளான்ட் செல்லோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம்டா. எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? செகண்டரி வால் லேயர்ஸ், செல் வால் பார்த்துருக்கோம். செல் வால் வந்து ராபர்ட் ஹூக் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணார். பாக்டீரியா, ஃபங்கை, பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கும். இட் இஸ் தட் மேடப் ஆஃப் ஆல்கே. ஸோ இட் இஸ் தட் fungi is made up of chitin cell wall, bacteria cell wall is made up of peptidoglycan, and what is that? Plant cell mainly is made up of chemical name is cellulose, hemicellulose, pectin, lignin, cutin, suberin and silica. இதெல்லாம் ஆயிருக்கும் வைங்களேன். இதை நம்ம வந்து 3 distinct regionாக பிரிக்கலாம். பிரைமரி வால், செகண்டரி வால், மிடில் லேமெல்லான்னு பிரிக்கலாம். பிரைமரி வாலுங்கிறது முதல் நிலை வால் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா லூஸ் நெட்வொர்க்கால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ் இருக்கும். ஸோ இது எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், கிளைகோப்ரோட்டீன், வாட்டர், இதால் பிரைமரி வால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஹெமிசெல்லுலோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பைண்ட் வித் த மைக்ரோஃபைப்ரில்ஸ் with matrix and glycoproteins பைண்ட் ஆகி இதோட வேலை என்னென்னா அந்த மைக்ரோஃபைப்ரில்ஸோட கண்ட்ரோலை தனக்கீழே வச்சுக்கும். இதுவே பெக்டின் என்ன வேலை செய்யும்? எந்த செல்லெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கோ அதிலெல்லாம் போய் என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிஷன் வேலையை பார்த்துக்கும், ஃபில்லிங் வேலையை பார்த்துக்கும். இப்போது இந்த பிரைமரி வால் எங்கே இருக்கும்? எல்லா செல்லுலேயும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. முதலாக உருவாகிற செல்லில் மட்டும்தான் பிரைமரி வால் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். அந்த செல்லு மெச்சூர்டாக அந்த பிரைமரி வால் என்ன ஆகும் அப்படின்னா அது இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் செகண்டரி வால், மிடில் லேமெல்லா அப்படின்னா ஃபர்தராக என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆகிடும். தென் செல்ஸ் சச் அஸ் பேரன்கைமா, மெரிஸ்டமில் மட்டும்தான் என்ன இருக்கும்? பிரைமரி வால் இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க 1 மார்க்குக்காக. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி வால் பார்த்தோமா? செகண்டரி வால் அப்படிங்கிறது இட் இஸ் தட் மெச்சூரேஷன் அப்போ உருவாகக்கூடியது. இந்த செகண்டரி வால் தான் வந்து அந்த செல் என்ன ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. அண்ட் இட் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் லிக்னின். இதை நம்ம 3ஆக பிரித்தோம்னா S1, S2, S3 அப்படிங்கிறத பிரிக்கலாம். தென் இது வந்து லேமினேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது, ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து செகண்டரி லேயர். மிடில் லேமெல்லா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட்டாலாம் ஆயிருக்கும். இது எப்போ இந்த மிடில் லேமெல்லா எப்போ உருவாகும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் சைட்டோகைனசிஸ். ஸ்பிளிட் த வேர்ட் சைட்டோ அண்ட் கைனசிஸ். சைட்டோபிளாசம் பிரியும் போது செல் டிவிஷன் அப்போ இந்த மிடில் லேமெல்லா உருவாகும். ஃபர்தராக டெவலப் மெச்சூர்ட் ஆகும்போது இந்த மிடில் லேமெல்லாவோட வேலையும் கம்மியாயிரும். அப்போது இது வந்து என்ன எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இதுக்கு எந்த விதமான ஷேப் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பிரைமரி செகண்டரி வாலை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா அண்ட் பிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல் வாலில் இருக்கக்கூடிய ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு செல், அந்த செல் மெம்ப்ரெயின் ஆர் செல் வாலில் இருக்கக்கூடிய ஒரு போர் லைக் ஸ்ட்ரக்சர். எதுக்காக அப்படின்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ப்ராசஸ் நடக்கிறதுக்காக இந்த
இது இருக்கும், போர்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிட்ஸ்ன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேர்ம் பண்ணலாம். சரிங்களா? அப்போ பிட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் செல்ஸ்க்கு பக்கம், அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் 2 செல்லும் பக்கம் இருக்கும்போது அந்த செல்லில் அந்த போர் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்கும். இது வந்து ஒரு சேம்பர், ஒரு மெம்ப்ரெயினால் க்ளோஸாக இருக்கும். வெரி மைன்யூட் போர்ஸ், குட்டி குட்டி ஓட்டை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் அ பெர்மியபிள்னா அலோவ் பண்ணும். இந்த ஓட்டை இருக்கிறனால செல் மெட்டீரியல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா பாசஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ இதில் 2 டைப் ஆஃப் பிட்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் பிட்ஸ், இன்னொன்று பார்டர் பிட்ஸா. சிம்பிள் பிட்ஸ்னால் வெறும் போர் மட்டும்தான் இருக்கும். பார்டர் அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா மெம்ப்ரெயின் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால். சரி, செல் வால் எதுக்காகலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் கொடுக்கறதுக்காகவும் ரிஜிடிட்டி கொடுக்கறதுக்கு, அந்த விரைப்புத்தன்மையை கொடுக்கறதுக்காகவும் செல் வால் இருக்குது. தென் சர்வ்ஸ் as a barrier, பாதுகாப்புக்காக இருக்குது. தென் ப்ரொடெக்ஷன் த இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. அந்த செல் வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் உள்ளே போகும்போது செல் வெடிச்சிடக்கூடாது. அப்போ அதை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த செல் வால் வந்து எலாஸ்டிக் நேச்சரை கொண்டு இருக்கிறனால, அந்த செல் வால் இருக்கிறனால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கிரியேட் ஆனாலும் செல் வெடிக்காது. தென் இட் இஸ் பிளே மேஜர் ரோல் ஆக்டிங் as a டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாதுகாக்கிறது தான் இதோட மெயின் ரோல். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து செல் வாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செல் மெம்ப்ரெயினை பற்றி பார்க்கலாம். செல் மெம்ப்ரெயினுக்கு இன்னொரு பேர் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயினை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து. ஓகேடா, தேங்க்யூ.